நான் தான் உங்கள் டார்க் டெகு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. என்ன ப்ரோ நேற்று தான் வீடியோ போட்டிங்க இன்றைக்கி போட்டிங்கன்னு கேட்டால், ஆக்சுவலாக அந்த வீடியோ ரொம்ப பழசு. நான் ரொம்ப நாளாக எடிட் பண்ணியிருந்தேன். என்னது ப்ரோ பின்னாடி கேட்டிங்கன்னா இதோ காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கேம் பிளே வீடியோ கைஸ். ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் கைஸ். மாப் ஃபார்ம் கட்டிட்டேன். என்ன ப்ரோ சொல்லாமல் கொள்ளாமல் கட்டிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதோ இப்போ டைம் லாக்ஸ் போடுறேன் பாருங்கள். டைம் லாக்ஸ் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? பட் டைம் லாக்ஸ் ரொம்ப நேரம் இழுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் கிட்ட வந்துட்டுருக்கோன்னு நம்புகிறேன். மாப் ஃபார்ம் ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகுது கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா 21 EP இருக்கும். நான் வெறும் ஒரு 18 EPலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் 21 EP சல்லுன்னு ஏற்றி விட்டுருச்சு. நல்லா ரேட்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது.
பட் பரவாயில்ல, ஸ்டில் ஸ்டார்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஃபார்ம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் எப்படி இதை கட்டணும்னு. அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எப்படி கட்டணும்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். டீப் ஸ்லைட் போட்டு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பாத் மாதிரி பண்ணியிருக்கேன். சைடில் இந்த சன்ஃப்ளவர்ஸ்லாம் பறித்து இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து முக்கியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்த தான் பார்க்கணும். முக்கியமாக நான் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை ரெடி பண்ணேன். ரெடியா? 3, 2, 1. இதோ கைஸ் நம்ம ஃபிஷிங் பாஸ். இங்கே தான் கைஸ், இதுதான் நம்ம ஃபிஷிங் ஸ்பாட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் இருக்கும். ஒரு 4 மீன் போட்டேன், பட் 2 தான் இருக்குது. மற்ற 2 எங்கன்னு தெரில. இதுதான் கைஸ் நம்ம ஃபிஷிங் ஸ்பாட். இங்கே தான் வந்து ஃபிஷ் பிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த என்ட்ருமேனை அப்புறம் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் மைனிங் போனேன். அதில் எனக்கு கிடச்சிச்சு ஒரு 3 டைமண்ட் கிடச்சிச்சு. அதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 டைமண்ட் தனியாக தான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், அந்த டைம் லாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி டைம் லாக்ஸாக போடலாம். இல்லைனா வழக்கம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு போடலாம். எனக்கு எதுனாலும் ஓகே. உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை சொல்லுங்கள் கைஸ். நான் அந்த மாதிரியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். பரவாயில்ல, தூரத்துலேருந்து பார்த்தா என்னது இது? ஓ, என் கண்ணுக்கு டப்புன்னு மேக்மா கியூப் மாதிரி இருந்துச்சு கைஸ். ஆஹா, சோட்டா பாய்ஸ். நீங்களாம் இப்போலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைடா. போட்டு அடி நடிப்பேன். பட் கேவில் வந்துடாதீங்க. ஓகே, ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம வீடு ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது டிசைனோட. அந்த லேண்டன்லாம் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் லாக்ஸ் வந்து ஒரே இடத்துல தான் நின்றுருப்போம். அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதில். நான் அது என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரெடி பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. ஆஹா, நம்மளே ஏற்ற மாட்டேங்கிறான் மேலே. சரி, அவங்க கிடக்குறான். ஓகே கைஸ், போயிட்டு வரேன். உங்களை அடுத்த வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.